வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். சாரணக்கீரை அடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப்பு, புழுங்கல் அரிசி 1 கப்பு, துவரம் பருப்பு 3/4 கப்பு, 2 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, 10 வரமிளகா, ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், தேவையான உப்பு, தேங்காய் 1/2 மூடி. சாரணக்கீரை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த 4 வந்து கரெக்டாக 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 4 ஐட்டமும் நல்லா ஊறிடுச்சு. சூப்பராக 3 hours ஊறினால நல்லா ஊறியாச்சு. இப்போ வந்து அடமாவை ஆட்ட வேண்டியதுதான். வாங்க. அடைக்கு குறவரப்பாக ஆட்டிக்கணும் இல்லையா? இதோடு சேர்த்து தேங்காய் வரமிளகா போட்டுக்கணும். தேங்காவும் வரமிளகாவும் ஆட்டிட்டேன். அப்படியே இதோட சேர்ந்து நல்லா குறவரப்பாக ஆட்ட வேண்டியதுதான். ஆட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாரணக்கீரை அடமாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். வெங்காயம், இந்த கீரையை வந்து நம்ம அரைக்கக்கூடாது இல்லையா? இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். நம்ம வந்து நல்லா கழுவிடணும் கீரையை. இவ்வளோதான், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க வேண்டியதுதான். சாரணக்கீரை அடை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா நல்லா கிளறின்னு தட்டிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக அடை வந்தாச்சு. செம்மையாக இருக்கு. சாரணக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் தேங்காய் சட்னி, தயிர் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.